இந்தியாவில் மக்கள் பிரச்சனைகளுக்காக 5 ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம் அனுபவித்து திராவிட இயக்க தலைவர்களில் மக்கள் பிரச்சனைக்காக அதிக நாட்கள் சிறைவாசம் அனுபவித்தவர் என்ற மகத்தான தியாகத்திற்குரியவர். விண்ணில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணிவிடலாம், ஆனால் இவருடைய போராட்ட களங்களை எண்ணிவிட முடியாது. தன்னுடைய 60 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் தமிழ் மொழிக்காக, தாய் தமிழ் மண்ணின் இயற்கை வளங்களை காப்பதற்காக, தமிழ் மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக 2 ஆயுட்கால உழைப்பிற்கு நிகரான உழைப்பை கொடுத்தவர். மகாத்மாவின் அகிம்சை வழி நடைபெற அரசியலில் மீண்டும் இந்நாட்டில் பின்பற்ற செய்தவர். ஒவ்வொரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தொண்டனின் இதய துடிப்பாகவும் சுவாச காற்றாகவும் விளங்கும் எங்கள் மாமனிதர் திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களே, நச்சு ஆலை ஸ்டெர்லைட் அகற்றப்பட்டது, அபாயகரமான நியூட்ரினோ திட்டம் நிறுத்தப்பட்டது, முல்லை பெரியாறு அணை பாதுகாக்கப்பட்டது, தஞ்சை வேளாண் மண்டலம் மீட்கப்பட்டது, நெய்வேலி என்எல்சி நிறுவனம் காக்கப்பட்டது, நச்சு செடி சீமை கருவேல மரம் அகற்றப்பட வேண்டும் என நீதிமன்ற தீர்ப்பு பெற்றது. இது போன்ற எண்ணற்ற சாதனைகளுக்கு, தலைவரின் சாதனைகளுக்கு, தியாகங்களுக்கு உந்துதல் சக்தியாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளே, அதிகாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஆனால் தியாக உணர்வு உண்டு, கொள்கை உறுதி உண்டு, என்றும் மாறாத விசுவாசம் உண்டு. வாழ்வோ சாவோ, வெற்றியோ தோல்வியோ, நாங்கள் கண்ட தலைவர் வைகோ கொண்ட கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று உங்களில் பலர் உங்கள் உழைப்பை தந்தீர்கள், பலர் உங்களின் இளமை காலங்களை தந்தீர்கள். இதற்கு மேலாக சிலர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். இப்படிப்பட்ட பல தியாகங்களுக்கு சித்தமாய் விளங்கும் மறுமலர்ச்சி தொண்டர்களே, தோழர்களே, சாதி மத எல்லைகளை கடந்து மனிதநேயம் தழைக்க, தமிழர்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட, உயர்ந்திட திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ மேற்கொள்ளும் இந்த சமத்துவ நடைபயணத்தில் இணைந்துள்ள இளைஞர்கள், நடைபயண வீரர்கள், உங்கள் அனைவரை வரவேற்று வாழ்த்தி நன்றி பாராட்டுகிறேன். வெல்லட்டும் சமத்துவம், வெல்லட்டும் சமத்துவ நடைபயணம், வெல்லட்டும்.